ஹாய்! வெல்கம் டூ மை சேனல். இந்த சேனல்ல என்னுடைய கிச்சன வந்து நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஆமாங்க, இதுதான் என்னுடைய கிச்சன். இப்ப நான் கிச்சன வந்து கிளீன் பண்ண போறேன். ஏன்னா நைட் டைம் தான் நான் கிளீனிங் ஒர்க் பண்ணுவேன். எல்லாமே நம்ப சாப்பிட்டு டின்னர் முடிச்சதுக்கு அப்புறமா தான் சுத்தமா எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு, அ இருக்கிற சாமான்லாம் தேய்ச்சுட்டு போய் படுத்துருவோம். ஏன்னா மார்னிங் எழுந்தோனா நமக்கு ஃப்ரெஷ்ஷா சமைக்க கரெக்ட்டா இருக்கும். அதனால தினம் நைட் ஆனா இந்த ஒர்க் நான் பண்ணிட்டே இருப்பேன். சரி நம்ம அத ஒரு வீடியோவா எடுப்போமே தான் எடுத்தேன். ஆ இப்படி தான் இருக்கும் என்னோட கிச்சன். இது என்ன ஒரு ஈஸியான இதுன்னா, இது ரொம்ப சின்ன கிச்சன் தான். அதனால ஈஸியாவே நம்ம வந்து வேலைய சீக்கிரம் முடிக்கிற மாரியே இருக்கும். அதனால ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. இந்த கேஸ் ஸ்டவ் பத்தி தான் இப்ப பேசப் போறோம். இது வந்து இருக்கிறதுலயே சீப்பஸ்ட் கேஸ் ஸ்டவ்வா நான் வாங்குனேன். ஆ Flipkartல தான் வாங்குனேன். பீஜியன் பிராண்ட் 3 பர்னர் கேஸ் ஸ்டவ் இது. 2600க்கு வாங்கியிருக்கேன். இது கூடவே வந்து 2 தவா, இந்த நான்ஸ்டிக் தவா இருக்கும் பார்த்தீங்களா? அது வந்து ஃப்ரீ. ஆ அதுவும் ஒர்த்து தான். அந்த 2 குட்டி தவா தான் அது. பட் அதுவும் ஒர்த்து. இதுவும் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, அ வாரண்டி வந்து 2 இயர்ஸ் இருந்தது. மேனுவல் கேஸ் ஸ்டவ் தான். அ பிராஸ் பர்னர். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இதோடைய பாடி மெட்டீரியலு. பிளாக் கலரு பார்க்க ஸ்டைலிஷா இருக்குல்ல. ஸோ, அதனால புடிச்சிருக்கு. பட் ரொம்ப பெருசாவும் இல்ல. கரெக்ட்டா இருக்கு திட்டமா. கொஞ்சம் அந்த ஸ்டாண்ட் வந்து இதுவாகுது. இந்த மாரி மாடல் அப்படிதான் இருக்கும் போல. ஃபிக்ஸடா இருக்காது போல எதுலயுமே ஸ்டாண்ட்ஸ் எல்லாம். ஸோ, அதுவரைக்கும் இது ரொம்ப பெஸ்ட்டுன்னே நான் சொல்வேன். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்ல வந்து நான் வாங்குனேன்னு சொல்லலாம். இதோடைய ட்ரைவெட் மெட்டீரியல் வந்து அலுமினியம் தான். வேற என்னென்ன இதோடைய பெனிஃபிட்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிராண்டடா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 2600ல 3 பர்னர் வந்து இது ஒர்த்துன்னு தோணுச்சு. நான் வாங்குன Flipkartல கிட்டத்தட்ட 1,50,000 பேர் வந்து இந்த கேஸ் ஸ்டவ் வாங்கியிருக்காங்க. ஸோ, அதனால நான் இது வாங்குனேன். இது வாங்கி இப்போ எனக்கு எப்படியும் ஒரு 5 மந்த், 6 மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. நல்லாவே இதுவாகுது. ஸோ, வாங்குறவங்க வாங்கலாம். இப்ப என்ன பண்றேன்னா, என்னோட ஹஸ்பண்டுடைய லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு, சுத்தமா அவரு வாஷ் பண்ணல. அவருக்கு அந்த பழக்கம் இல்ல. பட் இருந்தாலும் அன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் எக் எல்லாம் குடுத்துருந்தேன். அதெல்லாம் வந்து "இப்படி பண்றியே! நான்வெஜ் குடுத்தா கொஞ்சம் கழுவி எடுத்துட்டு வர மாட்டியான்னு?" திட்டினேன். ஈன்னு சிரிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ, ஏன்னா நைட்டே வந்து எல்லாத்தையும் நாங்க வாஷ் பண்ணி வச்சுருவோம். டிஃபன் பாக்ஸ் பாப்பாங்களது, ஹஸ்பண்டோடையது அவங்க ஆஃபீஸ் போயிட்டு வராங்கன்னா, அப்பவே நம்ப ஈவினிங்கே வந்து எல்லாமே வாஷ் பண்ணிடுவேன். ஈவினிங் விட்டா கூட நைட் தூங்குறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிட்டு, அத நல்லா சுத்தமா வச்சுருவேன். ரொம்பலாம் கிளீனிங் ஒர்க் பண்ண மாட்டேன். பேசிக்கா பண்ற ஒரு சில கிளீனிங் ஒர்க்ஸ வந்து பண்ணிடணும்னு நெனைப்பேன். அத தான் இப்ப பண்ணிட்டுருக்கேன். ஸோ, இதுதான் என்னோட அ நைட் ரொட்டீன் ஒர்க். அதுதான் நான் வீடியோவா இப்போ போட்டுருக்கேன். மத்தபடி கரப்பான்பூச்சிய வந்து ஒழிக்கிறதுக்கு எப்படின்னு எனக்கே தெரில. கொஞ்சம் யாராவது டிப்ஸ் குடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். என்னதான் நம்ம கிளீன் பண்ணி வச்சாலும், கிச்சன்ல வந்து இந்த கரப்பான்பூச்சிங்களுடைய ஆட்டம் அதிகமா இருக்கு. அதுக்கு நம்ம பல்லிங்கள தான் வாங்கின்னு வந்து விடணும்னு நெனைக்கிறேன். ஒரு 10 பல்லி வந்து கிச்சன்ல விட்டா எல்லா கரப்பான்பூச்சியும் சாப்ட்ரும். ஆனா, நம்ப தான் அத சாப்பாடு செஞ்சு சாப்பிட சொல்ல உஷாரா இருக்கணும். இல்ல நம்ப காலி. ஒரு குட்டி ஃபன். சரி, ஓகே. எப்படியோ இந்த சாமான்லாம் கழுவிட்டு, நைட்டு தூங்கிட்டு, திருப்பி காலையில டிஃபன், லஞ்ச், திருப்பி சாமான் கழுவுறது, வீட துடைக்கிறது, பெருக்கிறது, துணி துவைக்கிறது. இதுதான் நம்மளுடைய ரொட்டீன் லைஃபாவே இருக்கும். பட் இது ரொம்ப முக்கியம் வீட்டுக்கு. இத ஒர்க்குன்னு சொல்ல முடியாது. இது நம்மளுடைய வேலை தானே! நம்ம எல்லாருடைய வேலை. இதுதான் ஃபேமிலி. நம்ம அம்மா, அப்பா இதுதான் பண்ணாங்க. நம்ம அத அப்படியே ரி ரொ பண்ணிட்டு இருக்கோம். அதையே ரிப்பீட்டடா வந்து அத பார்த்து பண்றோம். இது நம்மளும் சுத்தமா இருக்கிறோம். மத்தவங்களும் நம்ம சுத்தமா வச்சுக்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகே. எல்லா சாமானையும் கழுவியாச்சு. நல்லா தேய்ச்சு தேய்ச்சு எல்லாத்தையும் கழுவி முடிச்சாச்சு. இப்ப திருப்பி கேஸ் ஸ்டவ் கிட்ட வருவோம். பார்த்துக்கோங்க, பீஜியன் பிராண்ட். ரொம்ப குட்டியா தான் இருக்கு.
குட்டியா இருக்கு நம்ம கிச்சனுக்கு. இது பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இதுல என்ன போட்டிருக்குன்னா, நம்ம ஹீட்டான எதையுமே இந்த கிளாஸ் மேல வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வெயிட்டானது வந்து அந்த கிளாஸ் மேல விழக்கூடாது. ஏன்னா, இதெல்லாம் கேரண்டில கிளாஸ் கவர்ட் கிடையாது. ஆ இது வந்து 8 திக் அண்ட் கிளாஸஸ் தான் போட்டிருக்காங்க. பாடி மெட்டீரியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த நாப் பார்த்தீங்கன்னா, 1 மட்டும் எங்களுது சைடா இருக்கு. குட்டி, குட்டி நாப் தான் 3க்குமே. ஒரு பெரிய பர்னர், மீதி 2மே சின்ன ஸ்மால் பர்னர் தான். ஓகே. இது எங்களுடைய கிச்சனுடைய ஒரு டூர் மாரி காட்டிர்றேன். இது எங்களுடைய லிவ் பியூர் அக்வாட்டர். ஒரு 5, 6 இயர்ஸாவே வருது. சர்வீஸ் ரொட்டீனா பண்ணிட்டே இருப்போம். ஓகே. எங்களுடைய 4 ஸ்டார் ஃப்ரிட்ஜ். இது வந்து கிட்டத்தட்ட 10 இயர்ஸா இருக்கு எனக்கு மேரேஜ் ஆனதுலேருந்து. எந்த விதமான பிரச்சனையும் குடுக்கல. ஆனா, உள்ள இருக்கிற ஒரு பார்ட்ஸும் ஒழுங்கா இல்ல. ஏன்னா, என்னுடைய பெரிய பொண்ணு குட்டி பாப்பாலேருந்து எல்லாத்தையும் உடைச்சுட்டாங்க. உள்ள இருக்கிற பாக்ஸ், ஸ்டாண்ட் எல்லாம். பட் எந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் குடுத்ததில்ல. பார்த்தீங்க ஐஸ்க்குலாம் பாக்ஸே கிடையாது. சைட்லயும் வந்து கம்ஃப் அந்த ஸ்டாண்ட் இது கிடையாது. வாட்டர் கேன்லாம் வைக்கவே முடியாது. பட் ஆனா இதுவரைக்கும் என்னோட ஃப்ரிட்ஜ் ஒரு வாட்டி கூட பிரச்சனை குடுத்ததில்ல. அதனால எனக்கு ரொம்ப லக்கி ஃப்ரிட்ஜ் அது. அவ்வளோதான். இந்த ஆப்போசிட் சைட் வந்து மளிகை சாமான் வச்சுப்பேன். இது வந்து என்னோட பாப்பாங்கள்து ஹஸ்பண்டோடைய டிஃபன் பாக்ஸுக்கு தனியா எடுத்து வைக்கிற இடம். ஸோ இதுதான் என்னோட கிச்சன். இப்ப நான் வாங்குன கேஸ் ஸ்டவ் இதுதான். வாங்குறவங்க வாங்குங்க 2599.